வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஃபைலை சேவ் பண்ணுறது, எப்படி இமேஜை செலக்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் சரி, எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது வீடியோவாக போடுறேன். நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒவ்வொரு வீடியோவும் இனி வரக்கூடிய வீடியோக்களில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்டிருந்தீங்களோ அதுக்கு வாங்க பேசிகிட்டு இருக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஒரு ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்படி இருந்தால் நம்ம சேனலில் போய் அந்த வீடியோவை பாருங்கள். இல்லைன்னா ஐகார்டில் நான் வந்து உங்களுக்கு தரேன். வாங்க மறுபடியும் ஒரு முறை எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். CTRL-N ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா CTRL-N. CTRL-N வந்து நீங்கள் கீபோர்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா நேம்னு கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபைல் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அதுக்கான பேர் வந்து மேலே கொடுத்துருங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ்ன்னு கொடுத்துருங்க. இதில் ஏகப்பட்ட சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃப்ளெக்ஸ் டிசைனிங் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கஸ்டம் கொடுத்துருங்க. வித்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ்ன்னு இதில் கொடுத்துருக்கேன். பிக்சலில் இருக்குது, இன்ச்சஸில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது, எம்எம்மில் இருக்குது, பாயிண்ட்ஸில் இருக்குது, பிக்காஸில் இருக்குது, காலம்ஸில் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ்லையும் சென்டிமீட்டர்லையும் தான் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் டிசைனிங்கும் ஆல்பம் டிசைனிங்கும் இன்ச்சஸும் சென்டிமீட்டரும், சில பேர் எம்எம்லையும் பண்ணுவாங்க. அதை பற்றி தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்ச்சஸ்லையும் சென்டிமீட்டர்லையும் பண்ணுங்கள். இன்ச்சஸும் சென்டிமீட்டரும் எம்எம்னா என்னங்கிறத பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு வரக்கூடிய இதில் போடுறேன். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறவங்க கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். 15 இன்ச்சஸ் இது வித்து, அதாவது வந்து நம்மளோட நீளம் 15 இன்ச்சஸ் நீளம் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸில் 15 அடின்னு கூட உங்களுக்கு வரும். 15 அடி, 15 8க்கு 15, 15க்கு 8 அந்த மாதிரி. இது வந்து 8 அடி, 8 இன்ச்சஸ். எப்படி 8 இன்ச்சஸ் கொடுத்தா எப்படி அடி ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரெசல்யூஷன். இது வந்து 100ன்னு இருக்குது. நீங்கள் இன்ச்சஸில் வச்சிங்கன்னா 300ன்னு வச்சுக்கங்க. 300ன்னு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இது வந்து ஃப்ளெக்ஸ் டிசைனிங்க்கு நீங்கள் வந்து சைஸு கரெக்டான சைஸாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா CMYK. இது வந்து ஃப்ளெக்ஸ் டிசைனிங்கில் அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு கலர் ஆப்ஷன். சைன் CMYK. RGB பார்த்தீங்கன்னா ஆல்பம் டிசைனிங் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆல்பம் டிசைனுக்கு RGBயும் CMYK வந்து நமக்கு ஃப்ளெக்ஸ் டிசைனிங்லையும் அதிகமாக பயன்படும். பிட்மேப்பு, கிரே ஸ்கேலு, லேப் கலர் இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு தேவை CMYK. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும்னா அப்படியே ஒயிட்டில் கொடுத்துக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா கலர் செலக்ட் பண்ணலாம். டிரான்ஸ்பரண்ட் வேணும்னா டிரான்ஸ்பரண்ட் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் எது வேணாலும் இந்த ஆப்ஷனில் உங்களோட விண்டோ ஓப்பன் ஆகும்போது என்ன கலரில் வேணுமோ, இல்லை ஒயிட்டாக அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ரூலர் கொடுத்துருப்பாங்க. சைபர்லேருந்து 15 வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 8. நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேப் நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த கேப் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸ் டிசைனிங் பண்ணுற மாதிரி இருந்தாலோ ஆல்பம் டிசைனிங்கோ கட்டிங்கில் இந்த எட்ஜு போயிடக்கூடாது. அதுக்காக இந்த ஏரியாவுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி, அதாவது வந்து ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச்சு மேலே வந்தும் இங்கிருந்து இழுத்திங்கன்னா இந்த சைடுக்கும் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துக்கணும். ஒரு 2 இன்ச்சு கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸை ஒட்டும் போதும் கரெக்டாக இருக்கும். ஆல்பம் டிசைனில் கட்டிங் பண்ணும்போது நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க இமேஜு கட் ஆகாமல் சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ எப்படி இதுக்கு ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்களா? மீண்டும் ஃபைலுக்குள்ளே போகலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஓப்பனஸ், CTRL-O, Alt CTRL-O. இதுவும்
இதுவும் தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இல்லை ப்ரௌஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஷிஃப்ட் CTRL-O இந்த ஓப்பன் ஆப்ஷனை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். இதை நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே போகலாம். இதில் நம்மளுக்கு இமேஜ் இருக்கக்கூடிய இமேஜ் இதுக்குள்ளே போகலாம். ஏதோ ஒரு இமேஜ் இப்போ நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை எடுத்துக்குவோம். ஒரு இமேஜ் இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் மார்க்கெட் டூலை வச்சு இதோட பேக்ரவுண்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். இப்படி இழுத்து விட்டிங்கனாலே இந்த இமேஜ் இங்கிருந்து இந்த விண்டோவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டிசைனிங்க்கு இது பற்றி இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த மாதிரி இமேஜை இப்படி பண்ணுறக்கூடியதெல்லாம் எப்படிங்கிறத நீ வரக்கூடிய வீடியோக்களில் நான் போடுறேன். இப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் ஃப்ளெக்ஸுக்கு வேணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓரத்தில் வச்சுட்டு பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணி இல்லை இமேஜ் ஏதாவது HD இமேஜ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பம் இருக்கும் இந்த இமேஜை வச்சு நீங்கள் ஒரு விளம்பர போர்டு உருவாக்கலாம். இதை இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். இந்த வேலை முடிஞ்சது. நம்ம இப்போ சேவ் பண்ணுறோம். இதுக்கு சும்மா ஒரு கலர் கொடுத்து பார்ப்போமே. இதை பற்றின கலரை பற்றி எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு போடுறேன். சாரி தவறாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். சொல்லுங்க. முதல் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக நான் செலக்ட் பண்ணுறேன். டீசெலக்ட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஒரு மாதிரி இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இது சும்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரு ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை விளம்பர பேனர் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்படி இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா ஃபைலுங்கிற ஆப்ஷனில் சேவ் ஆஸ்ன்னு இருக்கும், சேவ்னு இருக்கும். சேவ்னு இருக்கும். சேவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் சேவ் ஆகிடும். அந்த ஃபைலை எடிட் பண்ணி வேறு பக்கம் நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் சேவ் ஆஸ். ஒரு ஃபைல் ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் சின்ன எடிட் பண்ணி அதை நீங்கள் வந்து வேறு இடத்துல சேவ் பண்ணணும், இல்லை பென்ட்ரைவில் சேவ் பண்ணணும்னா சேவ் ஆஸ் கொடுத்துருங்க. உங்கள் ஃபைல் எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா இப்போ நீங்கள் இதை எடிட் பண்ணி இப்படியே வச்சுட்டீங்க. இதில் ஒரு பேரை ஆட் பண்ணி நீங்கள் வேற ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா சேவ் ஆஸாக ஃபைல் பண்ணுங்கள். சேவ் பண்ணிடாதீங்க. சேவ் பண்ணிங்கன்னா இந்த ஒரிஜினல் ஃபைலும் எடிட் ஆகிடும். அதனால் அந்த தப்பை செய்யாதீங்க. ப்ரௌஸும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா ப்ரௌஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ப்ரௌசர். இதில் வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணி இங்கே உங்களோட இமேஜுகளை வந்து செலக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குங்களா, இதை செலக்ட் பண்ணி நம்மளோட டைம் ரொம்ப அதிகமாகுது. அதனால் வந்து நான் வீடியோவை முடிக்கணுங்கிறனால உங்களுக்கு சீக்கிரம் முடிக்கிறேன். இது ஃபைல் ப்ரௌசர். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சுற்றுது வெயிட் பண்ணுங்க. சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்படி உங்கள் செலக்ட் பண்ணி இதில் இருக்கிற இமேஜ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும், எப்படி எடிட் பண்ணுற வீடியோ வேணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு எடிட்டிங்கும் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கும்போதே உங்களுக்கு இப்படி எடிட் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தையும் காமிச்சிருக்கேன். இது போக நீங்கள் லேயர் ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல், ஸ்டைலிஷு இந்த மாதிரியே இருக்கக்கூடிய இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்குது. உங்கள் ஆதரவு எனக்கு வேணுங்கிறதுனால
நீங்கள் நம்ம சேனலை மற்றவங்களும் பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.